இப்போ இந்த கரூர் சம்பவம் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் சிடிஆர் நிர்மல்குமார், இவங்களை 3 தனிப்படை அமைத்து தேடக்கூடிய அளவுக்கு இவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய செல்போனை ட்ரேஸ் பண்ணாலே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் எளிதாக கைது செய்திடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரி யோஷி நிர்மல்குமார் மூலமாக 3 தனிப்படைகள் அமைத்து ஒரு தனிப்படை சென்னையில் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தனிப்படை ஏற்காடுல ஒரு கிராமத்தில் அவர் பதுங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. போன இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஆமா, இன்னொரு தனிப்படையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மற்ற இடங்கள்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்துடைய போன் இன்னொரு நபரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற நிலையில தான் இந்த தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்படை மும்முரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, காவல்துறை வழக்கு பதிவு பண்றாங்க. நீங்க ஏன் ஓடி ஒளியணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. நீங்க அரசியல் செய்யறதுக்கு களத்துல வந்துட்டீங்க, ஒரு அரசியல்வாதியாக உங்களை நிலைநிறுத்த போறீங்க. அப்போ பாத்தீங்கன்னா எது வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையோடு தான் அரசியல் களத்துல பயணிக்கணும். நீங்க இப்படி அப்ஸ்காண்ட் ஆகி ஓடி ஒளியக்கூடிய நிகழ்வு உங்களுடைய தொண்டர்களுக்கு பெரிய அதிருப்தியை, ஒரு பயத்தை தான் உருவாக்கும். இப்போ புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏபி வாங்குறதுக்கு, பெயில் வாங்குவதற்கு நீதிமன்றத்தில் முயற்சி பண்ணாங்க. ஆனா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தசரா லீவு அப்படிங்கிறதுனால அது கிடைக்கல. இப்போ அந்த மனு போட்டது வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் வரும் அப்படிங்கிற தகவல் இருக்கு.